பட்டிமன்றம் இன்று இனிதே துவங்குகிறது. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரி தலைவர் ஸ்ரீ கே கார்த்திக் அவர்களே, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் அவர்களே, மேடம் அவர்களே மற்றும் என்னுடைய சக ஆசிரியர் பெருமக்களே, எதையும் தாங்கும் வலிமை உடைய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாணவர்கள் அதிகமான மாணவர்களுக்கு அழைக்கப்படவில்லை. ஒரு பர்டிகுலர் மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது நல்லதுக்கு அதுக்கான தெரியாது. நாம அவங்கள்ட்டமா இல்லை நாம வாய்ப்பு கிடைச்சது உட்காந்துட்டோமா அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல. இன்னைக்குத்தான் கல்லூரி ஆரம்பிச்சது. கல்லூரி தொடங்குற நாள் இன்னைக்குதான். காலையில வகுப்புல இப்ப பிஜி கான்ஃபரன்ஸ் காலையில் தான் நினைக்கிறீங்க மாணவர்கள். ஆமாங்கிறீங்க. இது ஆரம்பிக்கும் போதே பட்டிமன்றத்தோட ஆரம்பிக்கிறாங்க. கேஎல் நிறுவனர் பத்தி முழுக்க ஒரு பட்டிமன்றம். நார்மலா ஒரு பட்டிமன்றம் பண்றா இருந்தா ஒரு பாரதியார் பாட்டை பத்தியோ கண்ணதாசனை பத்தியோ இல்லை ஆன்மீகத்தை பத்தியோ அரசியலை பத்தி ஏதோ ஒரு விதமா பட்டிமன்றம் பண்றத வழக்கம். நாளைக்கு அது மாறா இந்த கல்லூரியை நிறுவிய நிறுவனர் ஸ்ரீ கேஎல் கிருஷ்ணன் அவர்களை பத்தி ஒரு பட்டிமன்றம் பண்ணியிருக்காங்களே. சிறப்பு பெரிய நம்ம பார்க்குறது காலேஜுக்கு போகிறோம் வந்துருக்கோம் அப்படி ஒன்றும் விஷயம் தெரியல. பட்டிமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு அவர் சிறந்த மனிதரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதான் உண்மை. ஒரு சிறந்த மனிதரை பற்றி பேசுறாங்கன்னா காலையில் சொன்னாங்க அவரை பற்றி பேசுறோம் 4 கணக்காக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்கள் டைம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நாங்களே எதாவது சொல்லலாம் ஆசைப்பட்டோம். அது என்னமோ தெரியல. எப்பயுமே எங்களுக்கு பிரிக்கப்பட்ட வரைக்கும் ஒரு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு விஷயங்கள் நிறையா இருக்கு. ஆனால் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் விஷயம் கொடுக்க போகிறோம். நீங்க அவரை பார்த்துக்க கூட வாய்ப்பு இல்லை. ஈவன் இங்க இருக்க சில ஸ்டாஃப் கூட பார்த்துக்க மாட்டீங்க. ஏன் விஷயம் எப்படி இருப்பான்னு தெரியாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் 98 இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நீங்க 17 வருஷம் காலேஜில் 5 பேர் தான் இருப்பார். ஆனா 6 பேருக்கு என்னன்னா ஒரு பார்வை பார்த்தானே அவ்வளோ. அந்த அளவுக்கு அந்த பார்வையில அவ்வளவு ஒரு கம்பீரம் வீரம். நாங்கள் கல்லூரி சேர்ந்து 2 பெரிய மனிதர்கள் இருந்தார். ஒரு பழைய முதல்வர் திரு பி.என். அவர்கள், அவர் வயதான இவர் வயதான மனிதர் தான் இந்த கிருஷ்ணன். காலையிலே பிறந்த நல்லா சொல்லியிருப்பாங்க. 1/1/1918 பிறந்து 83 வருடங்கள் இருந்து இல்லாமை பல சாதனைகள் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கா தெரியாது. அவர் படிப்பு கம்மி. SSLC வரைக்கும் படிச்சிருக்காரு. அவர் 6வது பிள்ளை. அவருடைய குடும்பத்துக்கு 6வது பிள்ளை. அவங்க அண்ணன் அன்னைக்கு தான் அவங்க மீனா பார்த்துக்கிட்டாங்க. கிருஷ்ணா அவர்கிட்ட மூத்த அண்ணன் அண்ணி. எனக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அவர் அதிகமாக அவரை ஊக்குவிச்சு வளர்த்து வந்த அண்ணன் அண்ணிகள் சொன்னா கூட தன்னுடைய பெற்றோர் பேர் தான் காலேஜ் ஆரம்பிச்சாங்க.
இருக்கும்போது முதல் சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சார். அவங்க அண்ணி வந்து கடலை மிட்டாய் கொடுத்து இதை போய் விற்று சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் கையில் கொடுத்து இதை சாப்பிடக்கூடாது, இந்த கடலை மிட்டாயை வச்சு நீ அதை விற்று காசாக்கி என்ன பண்ண பண்ணிக்கலாம் அப்படியே பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். கடலை மிட்டாய் பிசினஸ். நாம கடலை மிட்டாய் பிசினஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இல்லை, கடலை வேற இல்லை. மாணவர்கள் கடலைன்னா வேற இல்லை. நம்ம பிசினஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் கடல் பாசிட்டா விற்று நாங்களாம் காசு சம்பாதிச்சிருக்கோம். சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்க வேற மாதிரி ஒரு சிறந்த மனிதன் அப்படி பேசுறோமா, அப்படி சிறந்த மனிதர்னா இன்னைக்கு நான் இங்க நிழல்ல உட்கார்ந்து இருக்க காரணமே அவர்தான். நான் பேசியிருக்க காரணம் அவர்தான். இப்ப கண்டிப்பா பேசுறாரு. நமக்கு நன்மை சொல்லி கொடுத்தவனை மறக்கக்கூடாது, நமக்கு சோறு போடுறவனை மறக்கக்கூடாது. உண்மைதானே? யாரையும் பத்தி பேசுறது லைவா இஸ்லாம் பம்புக்கு நேரம் ஆரம்பிச்சாங்க. அப்பவே காம்படிஷன், அப்பவே போட்டி அதிகம். போட்டியில தோன்று அவ்வளவு அந்த போட்டியாக இருக்கும்போது 43 வயசு, 22 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். அவருக்கு 22 வயது கல்யாணம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே தமிழ் பேசுவாரு. பழக்கப்போ அவங்களுடைய பாஷையும் பேசுவார். பாரதியாருக்கு பல மொழி தெரிஞ்சு சொல்லுவார், 16 மொழி தெரிஞ்சுவார். இவர் ஒரு பாட்டை பாதி சொல்லிடலாம் போல 4 மொழி தெரிஞ்சு வச்சிருக்காரு. சௌராஷ்டிரா கம்யூனிட்டில பேர அப்படிதானே? நான் சௌராஷ்டிரா இருக்கேன். சௌராஷ்டிரா மொழி அது நான் சௌராஷ்டிரா முன்னாடி சௌராஷ்டிரா பேசுறாங்க. அது இன்பம் இருக்கிறது தானே. நம்மளை பற்றி தான் பேச தெரியாது. நாம வந்து அவருடைய கனவு என்ன? இந்த உலகத்துல போட்டி போடு, அடிச்சுட்டு வா அப்படி நம்ம அனுப்பிச்சிருக்காரு. அது நமக்கு என்ன தேவை? இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன், அப்படி கத்துக்கோ. அதான் வேணும், செஞ்சுதான் ஆகணும். படிக்கிறோம் இல்லையா? அதை யாரும் சிந்திக்கிறது. நாட்டுக்கு போன ஹிந்தி, நம்ம தமிழ்நாடு தானா ஃபுல்லா ஹிந்தி தான் பேச ஆர்வம். நம்ம வந்து நமக்கு எப்பயுமே ஜாலியா இருக்கணும். நிறைய விஷயங்கள் ஈடுபட்டிருக்காரு. தெரிந்தோ தெரியாமலோ சமூக சேவையில் ஈடுபட்டிருக்காரு, தொழிலையும் ஈடுபட்டாரு. வழக்கம் போல நமக்கு தான் உடனே கன்ஃபியூஸ் ஆகல. எதை அதிகம் பண்ணார், எதை அதிகம் செஞ்சார், வாழ்க்கை எதை அர்ப்பணித்தார்? தொழிலுக்கா, சமூக சேவைக்கா? அதற்காக 6 பேர். இந்த தலைப்புக்காகவே மிக சீனியர் ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா சின்ன பையன் பேசாம வச்சுக்கலையா, போட உனக்கு தான் தெரியும் போறான்னு. ஆனா பெரியார் கூப்பிடும் உங்களுக்கு தெரியும், செய்யலாம் பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல தொழில் வளர்ச்சிக்காண்டி தான் அவர் பாடுபட்டார் அப்படின்னு பேசுறக்காண்டி அந்த அணியின் தலைவர் திரு ஜோதி முருகன் வந்திருக்கார். MBA இயக்குனர். அவருடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி MBA பிசினஸ் பண்றதுக்காண்டி அவர் பிசினஸ் தான் பேசிட்டு வந்திருக்காரு. ஒரு சிறந்த பேச்சாளர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கூட ஜாயின் பண்றாரு. ரொம்ப பிஸியா இருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கூட ஜாயின் பண்ணி வந்திருக்காரு. அவருக்கு பக்கம் பலமா அவருடைய அணி அடுத்த பேச்சாளர் எஸ் பாலசுப்ரமணியம். SBB கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த SB பேச்சுற பெரியார். அவர் பாரத பெரியார் தான் அவர் பேசுற சேர்த்த பெரியார். இவர்கிட்ட 2 விதமா நீங்க பேச்சு எதிர்பார்க்கணும். அதிலிருந்து பேச்சை கேட்கலாம், அனுபவம் பேச்சதை கேட்கலாம். ஒரே வார்த்தை மாற்றி சொல்லுவார். போய் உட்காருப்பா அப்படின்னா அது அனுப்புறாரு. உட்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மாதிரி மாலேஷன் பண்ணக்கூடியது பெரியார். அடுத்து எங்க பேச்சுக்கு இந்த காலேஜுக்கு கண்ணி பேச்சாளர் செல்வி நிவேதா பாலாஜி. நான் சர்க்குலர் விட்ட உடனே யார் பேச வராங்க முதல்ல வரும்போது இஷ்டமே
சர்க்குலர் விட்டு அடுத்தலாம் வந்துருந்தாங்க. யாருங்க கண்ணே அப்படின்னாங்க. சத்தியமா நான் தாம்மா அப்படின்னு. வேற ஒர்க் பண்ணிக்கோங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னா. இல்லைம்மா ஏதாவது டெஸ்ட்டு அப்படின்றாங்க. வேற ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி சாம்பலுக்கு பேசலாம். அப்பவே கொஞ்சம் நான் ஜாக்கிரதையாக இருக்க முடிவு பண்ணிட்டேன். இதில் தெளிவா பெண்களால் அப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் நிறைய விஷயங்களோட இருக்காங்க. பார்ப்போம். இந்த பக்கம் நான் அடிக்கடி இவர் பட்டிமன்றம், இவர் என்னுடைய பட்டிமன்ற கூடத்தில் அடிக்கடி வரக்கூடியவர். நான் செல்லமா ஒரு சித்தப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவன் எங்கள் அப்பா அண்ணன் கூப்பிடுறாங்க. காலேஜ் ஜாயின் பண்ண உடனே நான் ஒரு ஓவரா பேசும்போது சொன்னாருப்பா அப்படிங்க. எங்க அண்ணன் பயங்கரம் அமைதியா இருக்கு. சோட்டா பயிரணி அமைதியா, அன்னையில தான் அமைதியா தான் இருக்கேன். திரு ஏஎம் நாகராஜ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சமூக சேவை சங்கத்தில் அனைத்து தலைவராக. இவர் ஏற்கனவே சமூக சேவை ஆரம்பிச்சிருக்காரு. சோலார் ப்ராஜெக்ட் இவர்களுடைய மாணவர் சேர்ந்தா நம்ம கல்லூரிக்கு பெருமை சேர்த்த ஒரு விஷயம். சோலார் மோட்டர் பைக் எதிர்காலத்தில் இப்பயே வித்துட்டார். நம்ம பிரசன்ட் பேசிட்டு இருக்கா, ஃபியூச்சர் பேசிட்டு இருக்காரு. சோசியல் தான் பார்ப்பீங்க, சமூகம் தான் பார்ப்பீங்க. பார்த்த சார் நான் உங்களை சொல்ல ஆசைப்பட்டேன். முதல்ல இங்க கிருஷ்ணனை பத்தி பேசுறதுக்கு கண்ணன் நம்ம கல்லூரி அலுமினி வேற. லாஸ்ட் பட்டிமன்றத்தில் ஒரு அலுமினி இருந்தார். நான் எப்படியோ வட்டாட்டம் ஒரு அலுமினியை சிக்கிக்கிறேன். இன்னைக்கு இவரும் சாதாரண ஆள் கிடையாது. ஊசியத்துவர் நானும் அடிக்காத மாதிரி அழகாக என்னோட டெக்னிக்கு. பாசாரி அவர்கள் சமூக சேவைக்காக வந்திருக்கார். கதிரவன் அவருடைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர். கதிரவன் தேடியர் ட்ரிபிள் B6 ஸ்டூடெண்ட். இவர் 2 பட்டிமன்றத்தில் பேசியிருக்காரு. அதிகமான ஒரு பாப்பான ஃபிகர் தான். கணிதம் பேசுறோம், பாட்டோடு பேசுறதுல பெரிய எடுத்து சொல்றது. எனவே உங்களுடைய அன்பு கரவோசத்தோடு இந்த 6 பேச்சாளர்களை இனிய வரவேற்று